பானுகண்ணு காப்பி போட்டு கொண்டு வராப்பா. இல்ல வேண்டாம். சரி கண்ணு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். சரி. பானு, என்னாச்சு உனக்கு? என்ன திடீர்னு வர சொன்ன? உட்காரு. என்ன பானு? யாரோ ஒரு குரூப் என்ன ஃபாலோ பண்றாங்க ஆஷு. ஓ, இன்னைக்கு வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. வாட்? என்ன சொல்ற? என்ன மாதிரி இருக்கிற அந்த இன்னொரு ஆளை எதிரியா நினைக்கிற குரூப்பா? அவளை மட்டும் தான் எதிரியா நினைக்கிறாங்களா, இல்ல அவளை வச்சு என்ன ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட நினைக்கிறாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு யார் எதிரிங்க இருக்க போறாங்க? ஏய், தெரியலையா? நான் தான் சொல்றேன்ல, என்ன மாதிரி இருக்கிற அவளோட எதிரிங்களா, இல்ல அவளை வச்சு என்ன ஏதாவது ட்ராப்ல மாட்டி விடு. தெரியல ஆஷு, புரியல, கன்ஃபியூஸ்ட். போலீஸ் கிட்ட கேட்டாலும் எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உன்னையும் சந்தேகப்படுறாங்க. பின்ன யார் மூலமா தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? போலீஸ் மூலமா தான் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும். போலீஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கு தான் யாராவது ஒரு ஆளை பிடிக்கணும். யாரு? நான் நேரம் போனா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. வேற யாராவது தான் போகணும். அப்போ நான் வேணா போய் கேட்கட்டுமா? ஆனா என்ன நம்புவாங்களா? மாட்டாங்க. நீ தான் என் கூட பல தடவை ஸ்டேஷனுக்கு வந்திருக்க. அப்புறம் எப்படி உன்னை நம்புவாங்க? வேற யாராவது தான் பார்க்கணும். புது ஆளா இருக்கணும். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு ஆளா இருக்கணும். அப்போ நம்ம எம்டி பிரசாத் காரும் கேட்டது கதை. அந்த ஆளுக்கு தெரிஞ்சா முதல்ல நம்ம 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவான். Someone else. அது யாரா இருக்கும்? ஆஷு, ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி? ஏஜென்சி எல்லாம் இல்ல, ஏஜென்சில வேலை செய்யற ஒரு டிடெக்டிவ். போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம். வாட் யூ சே? சரி, டிடெக்டிவ் ஏஜென்சினா எந்த ஏஜென்சி போறது? பார்க்கலாம். ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாரு. டாப் 5 டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் இன் சென்னை. ஓகே. மீனாட்சி, என்னம்மா? ஏம்மா இப்படி இருக்க?
மீனாட்சி, நீ இப்படி இருக்காத. நீ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏதாவது பேசு மீனாட்சி. மீனாட்சி, மீனாட்சி, பேசு மீனாட்சி. பேசுங்கிறல்ல. பார்க்க முடியாதா? அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்கல்ல. எப்படிங்க திடீர்னு எதுவுமே சொல்லிக்காம போக முடியுது? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்களோட மூச்சு காத்துலதான் இந்த வீடே சுவாசிச்சுக்கிட்டு இருந்தது. இப்ப அவங்க மட்டும் மூச்சை நிறுத்திட்டா நாம எப்படிங்க அவங்க இல்லாம சுவாசிக்க முடியும்? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க? ஏங்க ஒருவேளை அவங்க போயிட்டு வந்துருவாங்களா? மீனாட்சி, நல்லா அழுதுரு மீனாட்சி, நல்லா அழுதுரு. எனக்கு பயமா இருக்கு மீனாட்சி உன்னை இப்படி பார்க்கறதுக்கு. அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க, அது நிஜம். அதை நம்ம தாங்கி ஆகணுமா. கண்டிப்பா நீ இந்த நிஜத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க எங்கேயோ போன மாதிரி எனக்கு தெரியல. அதாவது சாவுங்கிறது இயற்கைதான், எல்லாருக்குமே வரும். அது எனக்கு நல்லா புரியுதுங்க. இருந்தும் ஒரு சில இழப்புகளை நம்மளால ஏத்துக்க முடியறது இல்லையே. எனக்கு இயற்கை மேல எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க உங்க அம்மா கூட இருந்ததை விட நான் தான் அதிக நேரம் அவங்க கூட இருந்திருக்கேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா நீங்க உங்க அம்மா கூட அதிக நேரம் செலவழிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கடை விட்டு வந்தா இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும், அதுக்கப்புறம் ஏன் கூட, அதுல அம்மா கூட நீங்க செலவழிச்ச நேரம் ரொம்ப குறைவு. ஆனா நான் ஒட்டு மொத்தமா அவங்க கூட தாங்க நான் நிறைய நேரம் செலவழிச்சிருக்கேன். அவங்கள பாக்குறப்போ எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். நாம ஏண்டா இவங்க வயித்துல பிறக்கலையேன்னு. ஏன்னா என்ன அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஜீவன் அவங்க. நிறைய நேரம் என் ஃப்ரெண்டு மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. உங்களுக்கு தெரியாது அவங்க அந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுவாங்கன்னு. ஆனா என்கிட்ட அவங்க அந்த மாதிரி தாங்க பேசுவாங்க. அவங்க பெருசா படிக்கிற ஒழிய யார்கிட்ட என்ன மாதிரி பேசணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு அவங்க ஒரு நல்ல அம்மாவா, குருவா, நல்ல வழிகாட்டியா, பல நேரங்கள்ல தோழியா, எனக்கு அவங்க ஒரே ஒரு ஆள் தானே இருந்தாங்க. அவங்களே இப்ப நான் இழந்துட்டு நிக்கிறேனே. நான் இப்ப ஒரு அனாதை மாதிரி என்ன நினைக்கிறேங்க. சின்ன வயசுல என் அம்மா எனக்கு இல்லைன்னு நினைக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு வருத்தம் இருந்தது இல்லைங்க. ஆனா ஏன் அம்மா இன்னைக்கு ஏன் கூட இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? சத்தெல்லாம் போல இருக்குங்க. எங்க பார்த்தாலும் அவங்க இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்க, தோணுது. இது வரைக்கும் நிறைய பேர் என்ன மலடின்னு சொல்லியிருக்காங்க.
கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். அப்பெல்லாம் மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து உன்னை யாரு மலடின்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் மலடி இல்ல, எனக்கு தாய்க்கு தாயா குழந்தைக்கு குழந்தையா என் அம்மா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் அம்மா போயிட்டாங்களே, நான் இப்ப என் பிள்ளைய எங்க போய் தேடுவேங்க? எங்க போய் தேடுவேன்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொறுமையான மனுஷன், பொறுப்பானவன், நல்ல வியாபாரம் செய்யறவன், எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துறவன். இப்பதானே நீ என்ன பார்த்திருக்க. ஆனா நான் ரொம்ப பலவீனமானவன் தெரியுமா? இதெல்லாம் இத்தனை நாளா நான் எப்படி மறைச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? ஒன்னால எல்லாம் ஒன்னால. ஏன்னா நீ நீ இருக்கேங்கிற தைரியத்தினால, இந்த இந்த வீட்டை நீ பார்த்துக்குவேங்கிற தைரியத்தினால்தான் வெளியில சங்கம் வியாபாரம்னு ஊர்ல எல்லா விஷயத்திலையும் ஒரு பெரிய மனுஷனா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதோட மூல காரணமே நீதான். இத பாரு, நீ 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 கலங்கினா நான் வெடிச்சிருவேன். இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க. எனக்கு எல்லாமே என் மண்டைக்கு புரியுதுங்க, ஆனா என் மனசுக்கு தான் கேட்க மாட்டேங்குது. இதுல இருந்து நான் வெளியில வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க கொஞ்சம் நேரம் எனக்கு கொடுக்கணுங்க. அம்மாவுக்கு 13ஆம் நாள் காரியம் பண்ணணும். ஏதாவது கடல் சார்ந்த பகுதியில் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா சொல்லலாம். அண்ணா, என்னென்ன கருத்து வேறுபாடு? உங்க இஷ்டப்படியே பண்ணிடலாண்ணே. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். இங்க பாருங்க, யோசனை எங்க 2 பேர்கிட்ட கேட்க மாட்டீங்களோ? எனக்கும் வைஜெயந்தி அக்காக்கும் குழந்தை இருக்குங்க. அதெல்லாம் இழுத்துட்டு எங்களால வர முடியுமான்னு கொஞ்சம் யோசிங்க. ஆமாங்க, ஆனந்தி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மத்தவங்களுக்கு தான் குழந்தை கிடையாது. நாங்க அப்படியா? அவங்க ஈஸியா வருவாங்க, நாங்களாம் அப்படியே விட்டுட்டு வந்துட முடியுமா? ஏங்க, நடந்தா போறோம்? ஏசி பஸ்லயோ இல்ல டிராவல்ஸ்லயோ போறோம். ஏங்க, இத்தனை பேர் இருக்கும், குழந்தைய நாங்க பாத்துக்க மாட்டோமா? நல்லா பாத்துப்பீங்க, எல்லாம் வாயால நல்லா பாத்துப்பீங்க. இந்த பார்,
நீ ரொம்ப சிரமப்பட வேண்டாம், நீ இங்கே இரு, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். அதானே பார்த்தேன். எப்படா இவ்வளவு கழட்டி விடலான்னு பாத்திருப்பீங்க. அதானே உங்க நோக்கம். நடத்துங்க நடத்துங்க. ஏய், இங்க பாருங்க, மனசார பண்றதா இருந்தா வாங்க. ஒப்புக்காகன்னா யாரும் வர நாங்க தேவையில்லை. வர வேண்டாம்னு சொல்றீங்க அப்படிதானே? இங்க பாரு, அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லல. அம்மாவுக்கு ஆத்மார்த்தமா செய்யற விஷயம்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்னக்கா எல்லாரும் இப்படி பேசுறாங்க? உன் வீட்டுக்காரரா உங்க அம்மாக்காக வந்தாரு, மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டாரு. நேத்து அவர் என் மேல கை வச்சப்பவே அவரை நான் ஒரு வழி பண்ணியிருக்கணும். நீங்க தான் எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லிட்டீங்க. ஆமா, இப்பவும் அதே தான் சொல்றேன். அந்த அம்மாவுக்கு காரியம் பண்ற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். அவங்க போக்கிலேயே நம்ம போவோம். ஆனா புடிய மட்டும் நம்ம கையில தான் வச்சுக்கணும். அப்போ நாம அவங்க கூட போகணும்னு சொல்றீங்களா? ஆமா. காப்பி கொண்டு வரவாப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்பா இல்லடி, இன்னும் ஃபோன் எதுவும் வரல. வந்தா சொல்றேன். ஓகே ஆஷு. யா பை. பானு, நீ சாப்பிடுறியாப்பா? இல்ல, ஒண்ணும் வேணாம். என்னப்பா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. இல்லையே, முகமே சரியில்லை. என்ன விஷயம்? இல்லை, கைராஜ குடும்பத்தில் அந்த அம்மாவுக்கு காரியம் பண்ணுறதுக்காக எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உங்கள் அண்ணனும் போகிறாங்க. வெக்கங்கிட்ட பையன். உங்களுக்கு யார் சொன்னாங்க? ஆனந்தியோட அப்பா. சரி, அவன் போனா என்ன, போகாட்டி நமக்கு என்ன? பேசாம விடுங்கப்பா. என்னம்மா சொல்ற நீ? நான் பெற்று வளர்த்தவன் நம்மளை மதிக்காம நம்மளை கேவலப்படுத்துற குடும்பத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவனை ஒன்றும் கேட்கவும் முடியல, சொல்லவும் முடியல. அவனுக்கு சண்முகத்தோட சப்போர்ட், அது உண்மையான சப்போர்ட் கிடையாது. நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக இளங்கோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றான். ஆனா ஒரு நாளைக்கு உண்மை புரிய வரும். அடியப்பட்ட தான் புரிய வரும் அவனுக்கு. இப்போ ஏதோ பிசினஸ் வச்சு கொடுக்க போறாங்களாம். அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது தான் அந்த அம்மா இறந்துட்டாங்களா? நம்ம சாபம் சும்மா விடுமா? இல்ல தம்பி, என்ன இருந்தாலும் அது நம்ம புள்ள தானே. என்ன நம்ம புள்ள? பெத்தவங்க பேரை காப்பாத்தாம தங்கச்சி வாழ்க்கை கெடுத்த குடும்பத்தில் போய் மரவாசல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு பிள்ளையா? ஆனா பானு, அவன் சொன்ன வார்த்தையை கேட்ட நீ தாங்க மாட்ட. நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு கேட்கறான். எவ்வளவு செஞ்சிருப்ப? நன்றி கெட்டவ. காலில் விழுவான் பாரு ராஸ்கல். சரிப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நமக்குன்னு ஒரு டைம் வரும்ல, பேசிட்டோம். அப்ப பாத்துக்கலாம். எல்லாரையும் மொத்தமா ஒண்ணா பிடிக்கலாம்.